கோவை மதுக்கரை அருகே உள்ள போடிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஜெயக்குமார் நேற்று முன்தினம் தனது நண்பர் ஜீவன் பிரசாத் மற்றும் நண்பர்களுடன் பொள்ளாச்சி பகுதியில் ஆற்றில் குளித்துவிட்டு மலுமிச்சம்பட்டியில் உள்ள பாரில் மது அருந்தினார். அப்போது ஜெயக்குமாருக்கும் மது அருந்த வந்த 2 வெளிநபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் நள்ளிரவில் மீண்டும் மது அருந்த வந்தபோது ஏற்கனவே தகராறு செய்த இருவரும் அங்கிருந்துள்ளனர். மீண்டும் அவர்களிடையே தகராறு மூண்டுள்ளது. இதனையடுத்து ஜெயக்குமாரும் அவரது நண்பரும் அங்கிருந்து வெளியேறி தனியார் கல்லூரி அருகே உள்ள ஒரு பேக்கரி முன் நின்று கொண்டிருந்தனர். அப்போது முன்னதாக தகராறில் ஈடுபட்டவர்கள் காரில் பின்தொடர்ந்து வந்து ஜெயக்குமாரிடம் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒருவர் கத்தியால் ஜெயக்குமாரின் கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் ஜெயக்குமார் மயங்கி விழுந்துள்ளார். படுகாயமடைந்த ஜெயக்குமாரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஜெயக்குமார் கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இருந்தார். இந்த படுகொலை பற்றிய தகவல் அறிந்ததும் மதுக்கரை காவல்துறை விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை நடத்தினர். காரின் பதிவு எண் அடிப்படையிலும் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. இந்நிலையில் ஜெயக்குமாரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தஞ்சாவூர் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஷாரூன் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கோவை ஆத்துப்பாளம் பகுதியில் வசித்து வரும் இவர் சொந்தமாக கால் டாக்ஸி வைத்து வாடகைக்கு ஓட்டி வந்துள்ளார். இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த குறிஞ்சி பகுதியைச் சேர்ந்த விக்கி என்ற விக்ரமன் என்பவரும் நேற்று ஜூலை 7 கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.